எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரை பற்றி நம்ம நேர்காணல் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கோபால் என்ற உமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த இஸ்லாமிய பயணம் எப்படி இருந்துச்சு, இஸ்லாத்தில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிச்சு, இஸ்லாத்தில் அவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொண்டாங்க, அப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பையன் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையால நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ கோபால் என்ற உமர், எப்படி கோபால் உமராக மாறினீங்க, என்ன காரணம்? அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது, அதாவது இந்துவாக இருக்கும்போது நான் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் 3 வருஷம். அப்புறம் ஃபுல்லாக நல்ல ஈடுபாடாக இருந்திருக்கேன். காலேஜ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்தேன் காலேஜ். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, அவன் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு. அவனுடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லாரையும் விட அவனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் தனியாக தெரியும், தனித்துவமாக அவன் தெரியும். அவன் குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த குணத்தை மாதிரி எனக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது இருந்தாலும் அவன் வேறு மதம், நான் வேறு மதம், எல்லா டைம்லையும் ஒன்றா இருக்க முடியாது. பேசுவோம், வைக்குவோம், எல்லாமே ஓகே, எல்லாமே ஜாலியாக போகும். அவன் தொலை போகும்போது மட்டும் அவன் தனியாக போய் தொழுவான், நான் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். அவன்கிட்ட நானாக போயிட்டு சில விஷயங்கள் கேட்குறேன். உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்க முடியுது, உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நீ எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் அவன் வந்து லைட்டாக யோசிச்சான், கொஞ்சம் பயந்தான் அப்படின்னு வாங்கினான். அப்புறம் அவன் நான் விடலை, எனக்கு அவன் குணம் பிடிச்சிருக்கு. அப்போ அவன் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு அது மதத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவன் மதம் எனக்கு பிடிக்கல, எனக்கு அது தேவையில்லை அவன் மதம், எனக்கு அவன் குணம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டு அவன் கேட்குறேன், அவன் பேச ஆரம்பிக்கிறான், அவன் மதத்தை பேச மாதிரிச்சு. நான் மூஞ்சி திருப்பிட்டேன், அவனுக்கே தெரியுது கோபால் மூஞ்சி திருப்பிட்டேன் அப்படின்னு. மறுபடியும் நான் கேட்குறேன், அவன் ரிப்ளை பண்ணுறான், நான் மூஞ்சி திருப்பிட்டேன். மறுபடியும் அவன் கேட்குறான், அவன் பேசும்போது எனக்கு மூஞ்சி திருப்பினா அவன் மதத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. சரி ஏதோ சொல்ல வரான், என்ன சொல்கிறான்னு அவன் கேட்கும்போது தான் நிறைய விஷயங்கள் அவன் சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சி சிந்திக்க வச்சுச்சு. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், ஒரு ஆண் பெண்லேருந்து மனிதர்கள் உருவாகிருக்கு. எப்படி வேணால் வாழலாங்கிறது வாழ்க்கையில். அந்த வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான், மரணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளை படைச்ச இறைவன் எப்படி வாழ சொல்லியிருக்கானோ அதன்படி வாழ்ந்தால் இம்மையில் இந்த உலக வாழ்க்கை பேர் இம்மை, நாளைக்கு மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் அதுவும் மறுமை. 2 உலகங்கள் நல்லா இருக்கலாம். தலையில் விட்டுற முடியிலிருந்து கால் விட்டுற நகம் வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்தா சிறந்ததுன்னு முகமது நபி அவங்க தான் எரிப்பதை அவங்க சொல்லி தந்திருக்காங்க. அதன்படி நம்ம வாழ்ந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி மட்டும் நம்ம ஏற்றுக்கிற முடியாது இல்லை. நானும் உட்காந்து தனிப்பட்ட முறையில் நிறைய யோசிச்சு பார்த்தேன், நிறைய யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவன் சொல்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நானாக விருப்பப்பட்டு அவனுக்கே தெரியாமல் பள்ளிவாசலில் போய் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இல்லை, நீங்கள் அதான் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, அவங்களுடைய குணம் பிடிச்சிச்சு. ஆனால் அந்த மதத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து மூஞ்சி திருப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, எந்த அளவுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த வெறுப்பு வர ஆரம்பிச்சு? ஏன்னா ஒருத்தரோட குணம் பிடிக்குது, ஆனா மதம் சொல்லி வரும்போது உங்களுக்கு பிடிக்கல. பார்த்தீங்களா, எதனால அந்த மதம் பிடிக்காம இருந்துச்சு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு? அதாவது நார்மலாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் தான். எல்லாருமே நல்ல பழக்கம்னு வரும்போது குணத்தில் எல்லாமே நல்லபடியாக பேசக்கூடியவங்க தான். அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் ஒரு கூட சொல்ல முடியாது. இவங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கும் போது, அதாவது அந்த அந்த அவன் குணத்தை பற்றி கேட்டேன், நீ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது என்னுடைய மார்க்கத்தில் முகமது நபி சொல்லியிருக்காங்க, நீ பெண்ணை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாத ஒருத்தங்களை பற்றி நம்ம புறம் பேசக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், இந்த மாதிரி மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை வச்சு. அப்புறம் டாக்டர் ஜாகிர் நாயக்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து அனைத்து மத நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சு நிறைய மக்களுக்கு அந்த மதத்தில் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லி அந்த அனைத்து மதமும் ஒரு கடவுள் தான் வழங்க சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க மூலமாக நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. அவன் ஆரம்பத்தில் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மதம் மார்க்கம் 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 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நார்மலாக இப்போ உட்காந்து தண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இது அறிவியல். இவன் எடுத்தவொன்னே அந்த அறிவியலையும் அவன் சொல்லிட்டு முகமது நபி வந்து சொல்லியிருக்காங்க 1400 வருஷத்துலேருந்து முஸ்லீம்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். பெண்கள் ஹிஜாப் போடுறாங்கல்ல, இது வந்து 1400 வருஷமாக முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, புறம் பேசக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் வந்து சொல்லிட்டு 1400 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்கிறது இஸ்லாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன நம்ம வந்து இவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல ஒழுக்கத்தை பற்றி கேட்குறோம், இவன் மதத்தை பற்றி சொல்கிறானே, அப்போ அவனோட மதத்தை பற்றி நம்ம சொல்ல வரணும், மதத்தை திணிக்கிறானோ அப்படிங்கிற லைட்டாக தோணுச்சு. ஆனால் எனக்கு அவன் நல்ல பையனா, எனக்கு தெரிஞ்சு மனசார அவன் வந்து பொய் சொல்லி எனக்கு வெளிப்படையாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அவன் பொய் சொல்லி நான் பார்த்ததில்லை, கெட்ட எண்ணம் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு கிடையாது. அதனால சரி என்ன தான் சொல்ல வரான் அப்படிங்கிறத பொறுமையாக கேட்போம். இல்லை, இந்த இடத்துல ஒன்று கேட்குறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இஸ்லாத்தை பற்றியான சில அவதூறுகள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த தடை இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குல்ல வெளியில, முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் தப்பானவங்க, இதை நீங்க நம்புறதுனால உங்களுக்கு தடையா இருந்துச்சு? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் எல்லாமே குணத்துல தங்கமானவங்க தான். எந்த ஒரு ரொம்ப தும்புக்கும் அவங்க போய் நான் பார்த்தது இல்லை. நான் சின்ன வயசு எனக்கு
ஒரு ஒன்றாம் வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அந்த ஊரில் தான் இருந்திருக்கேன். முஸ்லீம் ஏரியாவில் பால்லாம் கொடுப்போம். நம்மக்கிட்ட இது வரைக்கும் வீண் நம்புக்குன்னு யாரும் போனது இல்லை. நான் கண்ணால் பார்த்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட அவங்க அத்துமீறி அநியாயமாக நடந்து நான் பார்த்தது இல்லை. அதனால எனக்கு முஸ்லீம் மேலே வெறுப்புணர்வுங்கிறது கிடையாது. தீவிரவாதம் டிவியில் காமிச்சாலும் நான் அதை பற்றி அந்தளவுக்கு ஒரு இதாக நான் நினச்சது கிடையாது. நான் பார்த்த முஸ்லீம்களும் அப்படி இல்லை. அதனால எனக்கு அவங்க மேலே அந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை. இவங்க லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கும் போது மதத்தை பற்றி கொஞ்சம் ஒருபடி அதிகமாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்துச்சு. அதனால கொஞ்சம் பிடிக்கல. அப்புறம் மீண்டும் மீண்டும் நானாக உட்காந்து கேட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு மார்க்கம் வந்து முகமது நபிக்கு இப்படி சொல்லி கொடுத்து முகமது நபி எல்லாரும் சொல்ல போய் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நானாக விருப்பப்பட்டு சிந்திச்சு. சரி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒரு மதத்தை பின்பற்றிட்டு இருந்திருக்கீங்க. திடீர்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அங்கே சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? கண்டிப்பாக. அது எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா அதாவது உண்மையில என்னுடைய வாய் வார்த்தை உங்களுக்கு தெரியும், என் உள்ள வந்து இறைவனுக்கு தெரியும். கண்டிப்பாக. நான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மனசளவு நான் ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து கடைசியாக கோயிலுக்கு போட்டு மாலை போட்டு போயிருந்தேன் தெரியுமா? மாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் ஒரு ஊர் உண்டு. எல்லாரும் மாலை போட்டு போவாங்க. நானும் போயிருந்தேன். அந்த 3ஆவது வருஷம் மாலை போட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். நான் அந்த கோயிலுக்கு போன நாள் நான் பள்ளிவாசலுக்கு போன நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கேட்பேன். 3 மாதத்தில் நான் நிறைய படித்து நிறைய தெரிஞ்சு உண்மையிலே மறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு அப்போ நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல உண்மையிலே ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா ஏதோ வீணாக பிறந்துட்டு வீணாக மரணிச்சிட்டோங்கிறது வாழ்க்கை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இஸ்லாம் அப்போ நான் உண்மையிலேயே அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போகும்போது என் மனசில் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இது சத்தியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை கண்டிப்பாக 4 பேர்கிட்ட சொல்லணும். அப்போ நம்ம தெரிஞ்சு மௌனமாக இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவோம். கண்டிப்பாக எதிர்ப்புகள் வருங்கிறது எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியும். தெரியாமல் நான் போல தெரிஞ்சுதான் நான் போனேன். கண்டிப்பாக நம்ம பள்ளிவாசல் போவோம், எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புலையும் எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம எவ்வளோ தூய்மை பொறுத்து அல்லோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அவன் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுனாலும் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, எம்மா இப்படி ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, எந்த ஒரு விஷயமா சரி நான் ஒரு விஷயத்துக்கு முன்னப்போ எங்கள் அம்மா பெஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்லும். இது இப்படி செய்யுமாக்கா, இது இப்படி செய்யுமாக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக சொல்லும். எங்கள் அம்மாட்ட கேட்காம நான் எடுத்த வாழ்க்கையில் மிகப்பெரிய 2வது முடிவு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டது தான். பள்ளிவாசலில் போய்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஊருக்குள்ளே வந்து பேச்சாயிருச்சு, இப்படி இன்னார் பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு நியூஸ் போகுது. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இப்படி பள்ளிவாசலுக்கு போனியாமக்கா அப்படின்ட்டு. ஆமாம் போனேன் அப்படின்னா. எதுக்கு போகணுன்னு கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி போனேன்னு. போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். நான் கேட்கல. மறுநாளும் பள்ளிவாசலுக்கு போனேன். நான் 5 நேரம் தொழுக கடமை. நான் கண்ணு முன்னே எல்லாரும் தெரியுமாலாம் போக மாட்டேன். எவ்வளோ சுற்றி போக முடியும் ஆனால் 5 நேரம் நான் பள்ளிக்கு போகிறேங்கிறது அந்த பாங்கு சொன்ன டைமில் கரெக்டாக நான் போகிறதுங்கிறத எல்லாரும் வாட்ச் பண்ணிடுவாங்க. சில முஸ்லீம்களே நம்ம வீட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அவங்கள கண்டிக்கும் போது எனக்கு வந்து என் மேலே தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எத்தனை விஷயம் என்னை கண்டிச்சிருக்காங்க. என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் மௌனமாக இருந்துருவேன். ஏன்னா இப்போ சொல்கிறது எங்கள் அம்மா, என்னை பற்றி தாய் சொல்கிறதுனால அப்போ நம்ம தப்பு இருந்தால் நான் மௌனம், சரிம்மா இனிமேல் செய்ய மாட்டோமா அப்படின்னு நான் கேட்டுக்கிடுவேன். பள்ளிவாசலுக்கு போகிறோம். உண்மையிலே என்னுடைய மனசு அந்த 3 மாதத்துக்கு முன்னோட்டி இருந்ததை விட நான் அதுக்காக பழையதில் யாரும் தவறாக சொல்ல குத்தம் சொல்லலை, அந்த வழிகாட்டலில் சொல்கிறேன். மனசு நல்லா சுத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வந்து போகக்கூடாது மக்கா, அது வந்து தப்பு, அவங்க வேறு மதம், நம்ம வேறு மதம், நம்ம இந்து மதத்திலே பிறந்து வளர்ந்துட்டோம், நம்ம இந்த மதத்தை விட்டு போனால் அது மரியாதை குறைவாயிரும், அது அசிங்கம், அங்கே போனால் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, நீ போகக்கூடாது மக்கா, அம்மாவும் நல்லது தான் சொல்லுவேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிச்சு. வார்த்தைகள் இங்கே வரைக்கும் வருது. அதுக்கு மேலே பேச முடியலை. வாட்டி அம்மா பேச முடியல. உண்மையாக இருந்தாலும் அதை சொல்ல முடியும். இங்கே வரைக்கும் வார்த்தை வருது, அதுக்கு மேலே பேச முடியல. 2வது வாட்டியும் வார்த்தை இங்கே வரைக்கும் வருது, பேச முடியல. 3வது வாட்டி சுற்றி லாக் பண்ணியாச்சு. நீ வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தலை காட்ட முடியல, எல்லாரும் என்னை வந்து குறை சொல்கிறாங்க, என்ன பிள்ளை பத்து வளைச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, நீங்கள் போகாத மக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பவும் வந்து நம்ம மௌனமாக இருந்தால் நம்ம மேலே தப்புன்னு ஆகிடும். என்ன நினைக்கிறோமோ அவள்கிட்டே பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும். லைட்டாக கண்ணீர் வருது. அப்புறம் பொறுமையாக உட்காந்து சொல்கிறேன். எங்கே அப்போ அல்லோட எப்படி எப்படி தைரியமாக பேசிட்டேன். முதல் 2 வாட்டி பேசும்போது 3வது வாட்டி நான் வந்து எந்த ஒரு அசிங்கமான செய்தி நான் செய்யலை. 5 நேரம் தொழுக போகிறேன். நம்மளை படைச்ச கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது. நம்மளை படைச்ச வேலை கண்ணால் பார்த்துருக்கோமா, எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் நான் செய்கிறேன்னா, என் தம்பி என்னை சப்போர்ட் பண்ண அல்ஹம்துலில்லாஹ். என்னை எங்கள் அம்மா ஏசும்போது என் தம்பி எங்கள் அம்மா ஏசுவான். அவன் எதுக்கு ஏச, ஊரில் இருக்க அவன் வயசு போயில அவனை வந்து கம்பேர் பண்ணிப்பாரு, இவன் குணத்தில் நல்லவனாக தான் இருக்கான், என் தம்பியை அண்ணனை ஏசாத அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண சில விஷயங்கள்ல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க வீட்டில். நான் சொன்னேன், அம்மா நான் தப்பு இல்லை, யாரையும் கையை பிடிச்சினா எடுக்கலை, நிறைய சொன்னேன்.
அவ்வளோ வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க. இப்போ தாய் நீங்கள் தான், நீங்கள் சொல்ல எல்லா விஷயமும் கேட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொன்னது கிடையாது. நான் தப்பு செய்கிறேன்னு என்னுடைய மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் தூக்கி போட்டுருமா. நான் தப்பு செய்யலை, நம்மளை படைச்ச கடவுளை வணங்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அம்மாவுக்கு ஈக்குவலாக பொறுமையாக ஓரளவுக்கு பேசும்போது அவங்களால பதில் பேச முடியலை. கொஞ்சம் சரி இவன்கிட்ட என்ன சொல்ல, ஏன்னா வந்து அசிங்கமாக எதுவும் பேசலை, தப்பு எதுவும் பண்ணல, பள்ளிவாசலுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில சில முஸ்லீம்கள் கூட கூப்பிட்டு பேசினாங்க. பள்ளிவாசலில் சில தெரியும் அம்மா கிட்டயா இல்லை எங்கள் அம்மா கிட்ட இப்படி எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, எங்கள் அம்மா வந்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு சங்கடமாக இருக்கு. நீங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து பேசுனாங்க சார். அப்புறம் பேசினதுக்கப்புறம் நாள் வந்து எங்கள் அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸு. ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசினாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணா நீங்களே சொல்லுங்கள், நம்மளை படைச்ச ஒரு கடை வந்து நம்ம வணங்குறோம், இதில் என்னமா தப்பு இருக்குது, அவன் வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கான், அவன் திட்டாதீங்க வைக்காதீங்க, அவன் ஒழுக்கத்தில் தவறு இருந்தால் என்னை கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் கேட்குறேமா அப்படின்னு சொல்லி சிலர் கொஞ்சம் லைட்டாக வந்து பேசினோன்னே அந்த பேச்சு ஒரு மாதம் எங்கள் அம்மாவோட மனசில் தாக்கு பிடிச்சிது. எனக்கு என்னன்னா எங்கள் அம்மா கூட என்னை நம்புவாங்க, என் பெத்த பிள்ளை அப்படிங்கிறதுக்காண்டி. அதாவது சப்போஸ் சில விஷயங்களை தப்பே பண்ணாலும் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சில இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு தோட்டத்தில் போய் ஏதாவது பறிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் கூட யாரும் சொல்லுவோம் என் பிள்ளை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேசும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, கொலையே பண்ணாலும் அம்மாவத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களாம் சொல்லும் போது சரி யோசிச்சு பார்த்தாங்க. எங்கள் அம்மாவும் இருக்க விடாமல் சுற்றி இருக்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்கள் அம்மாவை. சில தகாத வார்த்தைகள்லாம் கூட கொஞ்சம் பேசி அம்மா வந்து காயப்படுத்தினாங்க. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து மௌனமாக இருந்தாங்க, ஒரு மாதம் மௌனமாக இருந்தாங்க. எனக்கு இஸ்லாமிய மார்க்கை பற்றி ரொம்ப நிறையலாம் தெரியாது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 3 மாதம் தான். ஆனால் 3 மாதத்துல நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தர் ஒரு கொள்கையில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதை தாண்டி நிறைய விஷயம் தெரியாது, யார் எப்படி கேட்டால் எப்படி பேசணும் வைக்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்களும் எனக்கு தெரியாது. அப்போ யாரும் எதுவும் கேட்டால் நம்மளை வந்து எப்படி சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருந்தேன். அந்த 1 மாதத்துல அவரோட நிறைய படித்தேன். மனசில் ஒரு தைரியம், தகுதிதான் தொழுது எடுத்து ஒரு நம்பிக்கை அல்ல. 1 மாதம் கழிச்சு மறுபடியும் வீட்டில் மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பேசினாங்க. அப்புறம் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் வந்து உள்ள விட்டுட்டாங்க. சரி ஒன்றும் தப்பு பண்ணல, அவனுக்கு ஒரு மார்க்கம் பிடிச்சிருக்கு, அவன் அதை ஏற்றுக்கிட்டான், நல்லா இருந்தால் சந்தோஷம் மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த தடைகள் இல்லாமல் தொழுதுருப்பீங்கலாம் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் பிடிச்ச விஷயமா என்ன இருந்திருக்கும்? ஏன்னா ஒரு இதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, அவ்வளோ பிரச்சனையை சாப்பிட்டு இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. எனக்கு வந்து இஸ்லாத்தை வெளியில இருந்து பார்த்ததுக்கும் உள்ள இருந்து பார்க்க எனக்கு இதெல்லாம் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவீங்கல்ல, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இஸ்லாத்தில் பிடிச்சிச்சு? முதல்ல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், அந்நிய பெண்ணை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, அவங்க பார்த்தா பார்வை தாழ்த்தி கொள்ளணுங்கிறத காதால கேட்கல, கண்ணால் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் இது மூலமாக ஒருத்தர். முதல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசை டச் பண்ண விஷயமா அதுதான், எப்படி இருக்க முடியுது அப்படின்ட்டு முதல் விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொல்லுவது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் தகவல் சொல்லுவதுக்காண்டி அவங்களுக்கே தெரியாமல் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு சில சமயம் அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் அலாரத்தில் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து தொழுகிட்டு இருப்பேன். திடீர்னு கிளாஸ் பண்ணுவாங்க. அப்போலாம் தொழுகை கிளாஸ் பண்ணிட்டு டக்குன்னு படுத்துட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். சோறு இருக்குதுச்சுலாம் தொழுகை போயிருக்கேன் பள்ளிவாசலுக்கு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா கஷ்டத்துலையும் கூட இருந்தது என் தம்பி எனக்கு டைம் தருவான். 20 நிமிஷம் டைம் தரேன், எப்படியாவது தொழுதுட்டு வந்துடுது. 20 நிமிஷம் வரைக்கும் நான் வீட்டை சமாளிச்சிருவேன். அதுக்கு மேலே போச்சுன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் தொழுது சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஆரம்பத்தில் இஷ்டத்தில் ஒரு வாரத்துக்கு நான் சாப்பாடு இல்லை எங்கள் வீட்டில். தப்பு சொல்லலை, அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல. இப்போ நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், என் பிள்ளை சப்போஸ் எனக்கு தெரியாமல் ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல. ஒரு வாரத்துக்கு சாப்பாடு தரல, நம்மளால அதை எப்படி கேட்கணும்னு ஒரு கூச்சம் நம்ம வீடாக இருந்தாலும். அப்புறம் என் தம்பி தான் சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். நிறைய விஷயங்கள் அவன் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான். எங்கள் வீட்டில் யாராவது எதாவது சொன்னாலும் அவனோட குணத்தில் என்னால் ஒரு குறை உன்னால் சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட்டாக அவன் நிறைய பேசும்போது எங்கள் வீட்டில் ஒன்று அப்போஸ் பண்ண முடியல, அவங்களை எதிர்ப்பு தெரிவிக்க அவங்களால முடியலை. உங்கள் தம்பிக்கு நீங்கள் மார்க்கெட் சொல்லியிருக்கிறீங்களா, உங்கள் அம்மாவுக்கு சொல்லி, இப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது? அவங்கள இப்போ வந்து எனக்கு கோபால் பேர் இருந்துச்சுங்கிறதே எங்கள் வீட்டில் எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் உமர்னு கூடுவாங்க, இல்லை பாயின்னு கூடுவாங்க. சரி 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 சரி. ஃபோன் அடித்தா சில சமயம் நான் மறந்தாலும் வேற ஒரு விஷயத்தில் ஃபோன் அட்டன் பண்ணாலும் அவங்க சலாம் சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு.
அஸ்ஸலாமு பாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவங்களே முந்தி சலாம் சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே நம்மளை பார்த்தா சலாம் சொல்லுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நம்ம நின்று பேசும்போது பக்கத்தில் நின்று காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அல்லாவுடைய கிருபையில அல்லாஹ் அந்த அளவுக்கு நெருக்கமாக ஆகி வந்து இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சகோதரர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இஸ்லாத்தின் மேல சில சந்தேகங்கள் இருக்கலாம், தயக்கங்கள் இருக்கலாம், சில அவதூறுனால இதை வந்து ஏத்துக்கலாமாங்கிற சில சூழல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அதாவது நான் வந்து அடுத்தவங்களை பற்றிலாம் பேச விரும்பலை. அதாவது நம்ம பணம் இருக்கும்போது, நம்மளோட நிறைய ஆரோக்கியம் இருக்கும்போது, மதிப்பு மரியாதை நிறைய இருக்கும்போது நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம தனியாக நிற்கும் போது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம கூட யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெத்த தாய் தகப்பன், நம்ம கூட பிறந்தவங்க, உண்மையிலேயே நம்மகிட்ட அன்பு மரியாதை வச்சுருந்தா உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க. அப்படி நான் வந்து அதிக கஷ்டத்தில் சில விஷயங்கள் தனியாக இருக்கும்போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னுடைய அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி, என்னுடைய 2 நண்பர்கள். அதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அதிக கஷ்டத்துல என் கூட இருந்தவங்க, என்னை நம்பினவங்க, எந்த ஒரு இடத்தையும் என்னை விட்டு கொடுக்காதவங்க அவங்க தான். ஸோ எனக்கு இந்த உலகத்தில் என்னை பெற்றவங்கள விட, என்னை நம்பினவங்கள விட வேறு எந்த ஒரு விஷயமும் பெருசு கிடையாது. நான் வந்து கோபாலாக இருந்து 19 வருஷம் வாழ்ந்திருக்கேன், மாலை போட்டு எல்லாம் சேர்ந்துருக்கேன். நான் வந்து இந்து மதம், என்னோட முந்தின மதமான இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் ஏற்றுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். மரணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கு. யாருக்கும் மரணம் எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. மரணிச்சுட்டு அடுத்த நொடி மறுமைக்கான அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ ஒரு பொண்ணுக்காகவோ கட்சிக்காகவோ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடலை. எங்க அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி ஒருவேளை நான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து என் கண்ணு முன்னு ஆகும்போது எங்கள் அம்மாவை விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டிருப்பேன். எங்கள் அம்மா என் கண் முன்னே வருத்தப்படும் போது அதையும் தாண்டி நான் உறுதியாக நின்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக மரணத்துக்கு அப்புறம் உள்ள அந்த வாழ்க்கையில் நானும் ஜெயிக்கணும், என்னுடைய பெற்றவங்க, என் கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் உறுதியாக நின்னேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குணத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, சொல்கிறது காது கொடுமே கேட்குறாங்க. நீங்களுமே கண்டிப்பாக படித்து பாருங்கள். குரான் தமிழ்லையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தமிழில் குரானை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக மறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிலைக்கு நீங்கள் வாங்க. நான் வந்து கட்டாயப்படுத்தலை, ஆனால் ஒரு அன்பான வேண்டுகோளை கூட முன்வைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மரணம் வரைக்கும் தான் டைம். எல்லாருக்குமே, மனிதனாக பிறந்த அனைத்து மக்களுக்குமே 2 வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளா சிந்திச்சு யோசிச்சு இஸ்லாம் வந்து சரியான மார்க்கமா இல்லையா, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கியாங்கிறது நம்ம சிந்திச்சு நம்ம முயற்சி பண்ண எல்லாம் நேரடி காட்டி நம்மளுக்கு புரியும். சரிங்களா? 2வது சந்தர்ப்பம் நம்மளுடைய மரண நேரம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பா மரணம் வரும். முஸ்லீம் அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் மரணங்கள் வரும். சரிங்களா? இப்போ நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாம ஒருவேளை மரணிக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், கண்டிப்பா உங்களுடைய மரண நேரம், உங்க உயிர் உங்க தொண்டை கூட அறியும் போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கலாமோ. ஏன்னா உங்களுடைய அப்போ அப்பவே உங்களுக்கு தெரியும், மலக்கு மரணம் உயிரை கைப்பற்ற வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு, அப்போ அந்த இருள் நம்ம ஏற்றிருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதனால அந்த ஒரு 2வது தருணம் வர்றது வரைக்கும் தாமதிச்சிடாதீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. கண்டிப்பா நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கோங்க, படிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்காக கண்டிப்பா நான் துவா செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக வந்து உணர்வுபூர்வமாக உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இறைவன் நேர்வழி கொடுப்பான். நம்ம எல்லோரையும் வந்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்து வைப்பார் என்று பிரார்த்தனை செய்ததாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம்.